ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பா இறக்கும்போது அவனுக்கு வயசு ஒரு 6லேருந்து 7க்குள்ள இருக்கும். முகம் பெருசா நினைவு இருக்காது. எங்க அண்ணனும் ஃபேமிலியில ஒரு பெரிய டிராவல்ல பொது வாழ்க்கையில தான் இருப்பான். பை டே 1ல இருந்தே அந்த கிராஃபுக்குள்ள நான் போனதில்லை. சந்தோஷமா இருக்கும் வரை நீ சந்தோஷமா இரு, நான் உனக்கிட்ட வரமாட்டேன். உனக்கு ஏதாச்சும் ஒரு சிறு அழுத்தம் கஷ்டம்னா சொல்லு வருவேன்னா. ஆனா அவன் நேற்று இறக்கும் வரை எங்களை அப்படி ஒரு அண்ணங்கிற அந்த ஒரு எனக்கு அவனுக்கு ஒரு 8 ஆண்டுகள் வித்தியாசம். ஸோ அண்ணன்னு வந்து ஒரு பார்வையில் தான் பார்ப்பான். அவன் நெருக்கமாக இன்னொருத்தனோட தான் இறந்தவனோட தான் கொஞ்சம் ட்ராவலாக இருப்பான். சங்கராந்தி அன்னைக்கு பிறந்ததுனால தமிழ் பெயர் வைக்கணும்னு என்னுடைய தாத்தா அவனுக்கு சங்கர்னு வச்சார். பொங்கல் அன்னைக்கு பிறந்தவன். 4வது மாடியில் இவனுக்கு ஒரு ஃபோக்கஸ் லைட் போட்டு இறக்குவாங்க. அதாவது அந்த சாங்குக்கு அப்படியே வருவான். கண்ணாடியிலாம் போடு போட்டு கத்தி மாதிரி வச்சு ஏற்கனவே ஜிம் பாடிய சட்டைட்டெல்லாம் கழட்டி போட்டு அப்படியே கமல் சார் மாதிரியே வருவான். மொட்டை போட்டு வந்தோன்னா எங்களை அறியாமல் அவனை அடிச்சிட்டோம். என்னடா இப்படி பண்ணியிருக்க? ஏன்னா அன்றைய காலத்தில் ஸோ சங்கர் வந்து எனக்கு தம்பி கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆகும்போது அவனுக்கு ஒரு 10 வயசு 12 வயசு. என்னுடைய பையனாக தான் அவனை வளர்த்தான். என்னுடைய மனைவியே அவன் ஒரு அம்மா ஸ்தானம் தான், அண்ணினே கூப்பிட மாட்டான். இவனுக்கு முழுக்க அந்த ஷோவுக்கு கூட்டிகிட்டு போகிறதோ, அவனுக்கு அடுத்த ஷோவை கனெக்ட் பண்ணி கொடுக்குறதோ, அடுத்த பெர்ஃபார்மருக்காக அவனை மாற்றுறதோ எல்லாமே அவனுடைய மனைவியினுடைய பங்களிப்பு தான். பிரியங்கா தான் அவனுடைய, ஏன்னா எந்த இடத்துலையும் ஒளிவு முறையும் இல்லாமல் சொல்லணும், உண்மை அதுதான். வணக்கம், இது வாவு தமிழா. சமீபத்தில் திரையுலகினுடைய அதிர்ச்சியை ஆழ்த்திய நடிகர் ரோபோ சங்கர் அவர்களுடைய மரணம் இன்னும் அந்த துயரம் காயவில்லை. இந்த நேரத்தில் ரோபோ சங்கரின் மூத்த சகோதரர் அவரோடு நம்ம பேசலாம். வணக்கம் சிவாஸ். வணக்கம் சார். உலகத்தில் உள்ள வாவு தமிழா ரசிகர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்ததற்கு இறைவனுக்கு நன்றி. என்னுடைய பேர் சிவகாசி சிவா, ரோபோ சங்கருடைய கூட பிறந்த சகோதரர். நீங்கள் சிவகாசி சிவாங்கிற ஒரு அடையாளம் உங்களுக்கு இருக்கு இல்லையா, அது எதனால் வந்தது? கேரியரில் ஆரம்பித்தது மதுரை அன்னை மீனாட்சியினுடைய மண்ணில் தான் ஆரம்பித்தது. என்னுடைய தொழில் சார்ந்து நான் பேப்பர் ட்ரேடில் தான் என்னுடைய தொழிலை ஆரம்பித்தோம் 90ல். அது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிவகாசியில் தான் என்னுடைய கேரியரை ஒரு வலுவான இடத்துக்கு மாற்றப்பட்டது. ஸோ சிவகாசியில் உள்ள பேப்பர் ட்ரேடர்ஸில் தமிழ்நாடு முழுக்க என்னை தெரியும். ஆல் ஓவர் இந்தியா போர்டுலேயும் அதில் பேப்பர் ட்ரேடர்ஸுடைய அசோசியேஷனில் இருந்திருக்கும். அந்த சிவகாசி மண்ணில் இருந்தால் என்னுடைய பர்சனல் லைஃப் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பித்தது. சிவாங்கிற பேரை, என்னுடைய இயற்கையான பேர் வந்து சிவராமன், ஃபாதர் மதர் வச்சு சிவாங்கிறதான் ஷார்ட்டில் எல்லாரும் பண்ணுவாங்க. நான் திரைத்துறைக்கு வரும்பொழுது சிவான்னு எல்லாருக்கும் இருக்குது, நான் வளர்ந்த அந்த மண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு பெருமை சேர்க்கணுங்கிறதுக்காக என்னுடைய பேரை சிவகாசி சிவான்னு வச்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் தமிழ் சினிமாவில் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் ட்ராவல் ஆக ஆரம்பித்தோம். என்னை முதல்ல தம்பி தான் ரோபோ தான் கோவில் சார்ட்ட கூப்பிட்டு போனான். சரி, சிங்கப்பூர் சோழன் படத்தில். அதில் என்னுடைய பங்களிப்பு ரொம்ப கம்மியான பங்களிப்பு தான். ஆனால் ராஜேஷ் சார்ட்ட தான் என்னை கொண்டு போய், ராஜசேகர் அவர் தான் என்னை இந்த திரை உலகத்துக்குள்ளே அடித்தளமாக கொண்டு போனது. யாயா ராஜசேகர்னால் எல்லாருக்கும் தெரியும். அவர் மூலமாக எனக்கு ராஜேஷ் சாருடைய மரியாதைக்குரிய ஜெயம் ரவி சார் நடித்த, மோகன் ரவி சார் நடித்த படத்தினுடைய பிரதர் படத்தில் தான் எனக்கு முதல் வாய்ப்பு. ராஜேஷ் எம் அவர் அந்த ராஜேஷ் சார் படம் தான் எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தது. அங்கேருந்து தான் என்னுடைய ரவிமோகன் சாரோட தான் நம்ம ட்ராவல் ஆக ஆரம்பித்தோம். சரி, முதல் படத்திலே சாரோட தான் நம்ம பங்களிப்பு. அதுலேருந்து தான் கேரியர் ஆரம்பித்தோம். ஏற்கனவே ஒரு 3-4 படம் வந்தது. அதில் ரொம்ப மகிழ்ச்சியான படம் தம்பி ஹீரோவாக நடித்த படத்தில் நான் ஒரு கதாபாத்திரம் அவனோட பண்ணியிருந்தேன், அம்பிங்கிற திரைப்படம். அது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம். அந்த நீங்கள் இப்போது ரோபோ சங்கர், நீங்கள் உங்களுடைய குடும்பம் இது வந்து மதுரையில் இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆரம்ப கட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது? நீங்கள் எத்தனை பேர் அண்ணன் தம்பி, இதெல்லாம் சொல்லுங்களேன். எங்களுடைய குடும்பத்தை எடுத்துட்டிங்கன்னா, எங்களுடைய நேட்டிவ் வந்து செட்டிநாடு பகுதியை சேர்ந்த நியர் காரைக்குடிக்கு பக்கத்தில் மல்லாகுட், சிவகங்கை மாவட்டம், ஏரியூர் கிராமம். அதுதான் எங்களுடைய பை பர்த். ஃபோர் ஃபாதர் எல்லாருமே மிக பாரம்பரியமான செட்டிநாடு குடும்பத்தில் தான். படிப்புக்காக மதுரைக்கு 1974 நாங்கள் ஷிஃப்ட் பண்ண ஆரம்பித்தோம். தம்பி அங்கே தான் பிறந்தான், மதுரையில் தான் பிறந்தாவே. சரி, மதுரையில் எந்த இடத்துல? நாங்கள் அழகரடியில் தான். வாழ்க்கை தரம் ஒரு 74லேருந்து 97 வரை அங்கே தான் இருந்தோம். ஸோ அந்த அழகருடைய ஒவ்வொரு பதிவுலையும் தம்பியை தெரியும், எங்களுக்கு தெரியும். இன்றைக்கி உலகம் முழுதும் தம்பிக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப மிக முக்கியமான ஏரியா அந்த ஏரியா அழகரடி. எத்தனை பேர் நீங்கள்? நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேர் சார். சரி,
4 பேரில் தம்பி வந்து கடைசி 4வது கடைக்குட்டி. கடைக்குட்டி. ஆமாம். காலத்தால் ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் ஒரே ஆண்டுகளில் மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் தான் ட்ராவல். அதனால் நாங்கள் 2 பேரும் தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த பதிவு பார்க்கையில் தான் நாங்கள் 4 பேர்னு தெரியும். மூத்தவன் டாக்டர், 2வது மிகப்பெரிய ஒரு பிஆர்ஓவாக இருந்தான், 2வது நானும், அவன் தம்பி அடுத்து, அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. 4வது சங்கர். சங்கராந்தி அன்னைக்கு பிறந்ததுனால தமிழ் பெயர் வைக்கணும்னு என்னுடைய தாத்தா அவனுக்கு சங்கர்னு வச்சார். பொங்கல் அன்னைக்கு பிறந்தவன். அதனால பொங்கலை வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவான். இப்போ சமீபத்தில் ஒரு 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு பொங்கலுக்கும் கிராமத்துக்கு வந்துடுவான். அந்த கிராமமே அவ்வளோ சந்தோஷப்படும் பொங்கல்னா ரோபோ வர்றாரு அப்படின்னா. ஸோ இதெல்லாம் இன்னி எப்படி அடுத்த கட்டத்துக்கு அந்த மக்களை ஏற்றுக்குருவாங்க. அவருடைய அந்த மேடை வாழ்க்கை எப்படி தொடங்குச்சுன்னு சொல்லுங்க. கல்லூரியில் எஸ்என்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்தான். படிக்கையில் ஒரு நாள் திடீர்னு கமல் சாருடைய மிகப்பெரிய தீவிர பக்தன் வெறியனோடு சொல்லணும். ஆளவந்தான் படம் வந்த காலகட்டம் 97 அந்த சமயம்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி டான்ஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு. கமல் சாருடைய டான்ஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவான். இன்றைக்கி அந்த பழைய கமல் சார் டான்ஸ் பண்ணுறதுல ஒரு சில பேரில் தம்பியும் ஒருத்தன் அப்படியே அந்த பெல்ட்ஸ் போட்டு பெரிய பெல்ட்டு போட்டு ஷர்ட் போட்டு அப்படித்தான் பண்ணுவான். அதை ஸ்டேஜில் பண்ணிட்டு வந்தான். திடீர்னு ஒரு நாள் மொட்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டில் அதிர்ச்சியை, என்னடா கோயிலுக்கு அல்லது வேற ஒரு காரியத்துக்கு தானே என்னடா, இல்லை நான் சாருடைய அந்த கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னா. அதாவது ஆளவந்தான் அந்த நெகட்டிவ் ஷேடு கமல் சாருடையது. சரி இவன் என்ன தான் பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு அவனுக்கே தெரியாமல் நாங்கள் போயிருந்தோம். மேடை கலை நிகழ்ச்சி டான்ஸ் வந்து அபிநயாங்கிறவங்க தான் ஆரம்பிக்கப்பட்டது அந்த ஏரியாவில். அபிநய கலைக்குழு வந்து முருகன், பேர்லாம் ஞாபகம் இருக்கு, அருண் இங்கே தான் இருக்காரு. அவங்க ஆரம்பிச்சதுல இவன் பார்த்தீங்கன்னா ஒரு 4வது மாடியில் இவனுக்கு ஒரு ஃபோக்கஸ் லைட் போட்டு இறக்குவாங்க. அதாவது அந்த சாங்குக்கு அப்படியே வருவான். கண்ணாடியிலாம் கோடு போட்டு கத்தி மாதிரி வச்சு, ஏற்கனவே ஜிம் பாடிய சட்டையெல்லாம் கழட்டி போட்டு அப்படியே கமல் சார் மாதிரியே வருவான். 4வது மாடியிலேருந்து இறங்குறாருன்னா அந்த ரோட் போட்டு இறக்குவாங்க. இவனுக்காகவே அந்த ஒரு சாங்குக்காகவே மக்கள் நிற்பாங்க. கமல் சாருடைய சாங்கு, கமல் சார் மாதிரியே ஒருத்தன் பண்ணுறான், அது ஒரு மாடியிலேருந்து இறங்குறாங்கிறது. அதில் தான் இவனுடைய கேரியரை முதல்ல ஆரம்பித்தான். ரொம்ப பிரமாதம் பண்ணுவோம். அது ஒவ்வொரு ஸ்டேஜ் ஷோக்கும் இந்த சாங்கு இருந்தால் நாங்கள் அந்த ஷோவை கன்ஃபார்ம் பண்ணுறாங்கிற அளவுக்கு அவன் பிரபலமானான். எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதில் முழு ஈடுபாடோடு தான் இருப்போம். அதில் அவன் அதிகமான ஈடுபாடு, கலையின் மேல் ஆர்வம். அதுதான் அந்த இடம் அவனை அந்த கட்டத்துக்கு கொண்டாந்தது. ஆனால் நாங்கள் 4 பேர்னாலும் கூட அந்த இளமையான காலகட்டங்களில் எங்களை அப்படி ஒரு அண்ணேங்கிற அந்த ஒரு எனக்கு அவனுக்கு ஒரு 8 ஆண்டுகள் வித்தியாசம். ஸோ அண்ணேன்னு வந்து ஒரு பார்வையில் தான் பார்ப்பான். அவன் நெருக்கமாக இன்னொருத்தனோட தான், இறந்தவனோட தான் கொஞ்சம் ட்ராவலாக இருப்பான். அவன் கொஞ்சம் அந்த ஒரே ஏஜ் 2 பேரும் நம்மள ஒரு மரியாதைன்னு இல்லை. ஸோ அண்ணே அப்படின்னு ஒரு அந்த ஒரு அடுத்த கட்டத்தில் வச்சுருப்பான். ஸோ அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பா இறக்கும்போது அவனுக்கு வயசு ஒரு 6லேருந்து 7க்குள்ளே இருக்கும். முகம் பெருசாக நினைவு இருக்காது. எங்கள் அண்ணனும் ஃபேமிலியில் ஒரு பெரிய ட்ராவலில் பொது வாழ்க்கையில் தான் இருப்பான். அதனால் பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்னைய ஒரு பார்வையில் அப்பாவை பார்ப்பான், ஒரு பார்வையில் அண்ணனாக பார்ப்பான், ஒரு பார்வையில் சக நண்பனாக பார்ப்பான். அதனால தான் அவன் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவனுடைய கிராஃப்ட் மாறையிலெல்லாம் அந்த இடத்துக்குள்ளே என்கிட்ட கேட்டு இதை பண்ணலாமா, அவனுடைய திருமணமாக இருக்கட்டும், மக கல்யாணமாக இருக்கட்டும், வீடு கட்டினதாக இருக்கட்டும், அடுத்த படத்தை நோக்கியே அவன் மாறியில் கன்ஃபார்ம் ஆனவுன்னா இந்த மாதிரி ஆகியிருக்கேன், அஜித் சாரோட விஸ்வாசம் ஆனவுன்னா இந்த மாதிரி ஆயிருக்கு, இப்படி ஒவ்வொன்றையும் பதிவு பண்ணக்கூடிய இடத்துல தான் என்னை வச்சிருந்திருப்பான். கமலோடைய தீவிர ரசிகர் அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமாக இப்போ பேசப்படுது. ஆரம்ப கட்டத்தில் அவர் என்ன மாதிரி தன்னை வெளிப்படுத்திக்கிட்டார், கமல் ரசிகன் அப்படிங்கிற மாதிரி போஸ்டர்லாம் அடிச்சு வித்தியாசமா ஒட்டுறதா கேள்வி. அப்படின்னா காலேஜை கட்டடிச்சிருவான், ஸ்கூலை கட்டடிச்சிருவான், கமல் பாட்டை போட்டுட்டு தான் ஓடுவான். இதை விட பெரிய உதாரணம் எதுவும் இல்லை. ஆளவந்தான் கெட்டப்ல மாடியிலேருந்து இறங்கி மொட்டை போட்டு, அதான் சொல்கிறேன், மொட்டை போட்டு வந்தோன்னா எங்களை அறியாமல் அவனை அடிச்சிட்டோம். என்னடா இப்படி பண்ணியிருக்க? ஏன்னா அன்றைய காலத்தில் இவ்வளோ தூரம்லாம் ஒரு கலைத்துறைக்கு ஒருத்தன் போவானான்னா அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் அன்றைய சமூகம் இருந்தது. மனநிலை தானே எல்லாமே, காலத்தின் மாற்றம் தான் அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகிறோம். ஏன்னா ஒரு சாங்காக போய் மொட்டையை போட்டு வந்திருக்க, அடுத்தவங்க கேட்டானா என்னடா கேட்பேன், வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேட்பான், இப்படி தானே பேசுவாங்க. ஸோ அப்படித்தான் அது நிகழ்வு. அதுலேருந்து தான் அவன் கேரியர் அப்படி மாற ஆரம்பிச்சது. அப்புறம் அவனை ஒரு இடத்துல புரிஞ்சுக்கிட்டோம், சரி இவன் எதையோ ஒன்று ஜெயிக்கிறதுக்காக போகிறான். எங்கள் தகப்பனார் ரொம்ப அழகாக சொல்லுவார், எதா இருந்தாலும் உங்களுடைய முழு விருப்பம் இல்லாமல் செய்யாதீர்கள். நீங்கள் என்ன பண்ணணுன்னாலும் முழு விருப்பத்தோடு பண்ணுங்கள். அந்த விருப்பத்துக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன்னு தான் எங்களை வளர்த்தாரு. ஸோ நாங்கள் அவர் வழியில் தான் அவனுக்கு, அவனுடைய கல்லூரியாக இருக்கட்டும், அவனுடைய ஸ்டேஜாக இருக்கட்டும், அவனுடைய திருமணமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம அதுக்கு அனுமதி கொடுத்தோம்.
என்னுடைய அனுமதிக்கு என் குடும்பம் எல்லாம் ஒத்துக்கிட்டுச்சு. என்னுடைய அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், தாயாராக இருக்கட்டும், எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அதனால அவனை அடுத்த கட்டத்துக்கு அனுப்பிச்சு. இதை எப்படி அந்த படிச்சுட்டு ஒரு டிகிரி முடித்த ஒரு ஆள் வந்து இது தொடர்ந்து இது மாதிரி நாடகங்களில் மேடைகளில் போய் நடிக்கிறது அப்படிங்கிறதுங்க வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து ஆட்சேபனை தெரிவிக்கலையா? இல்லைண்ணே, இதுதான் சொல்கிறேன்ல, தகப்பனாரை தான் மறுபடியும் சொல்லணும். ஒரு விருப்பத்துக்கு எங்கும் மறுப்பு போடாதே. அங்கே கட்டி போட்டால் அவன் ஒரு 1000 பேரோட ஒரு மனிதனாக தான் இருப்பான். நீங்கள் வெளியில் விட்டீங்கன்னா ஜெயிக்கிறது வேணால் 100ல் 5 பேராக இருக்கலாம். ஆனால் அந்த 5 பேரும் உச்சம் தொட முடியும். இன்றைக்கி அவன் உலகத்தில் உள்ள அத்தனை பேர் இதயங்களிலும் வாழ்ந்துருக்கிறது காரணம் அவனை தடை போடாமல் அவனுடைய வழி பாதைக்கு நல்வழிப்படுத்தி எங்கேயாச்சும் தவறு இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டலாம். தம்பி, இந்த இடத்துல தவறு இருக்குது, இதை திருத்திக்கோ, இதை மாற்றிப்போ, அப்படி தான். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில் அதான் என் பையனே அப்படி தான் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அவனுடைய கேள்விக்கு எந்த மறுப்பும் கிடையாது. அந்த கேள்வி தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா, தம்பி நீ தப்பு பண்ணுற இடத்துல இதை கொஞ்சம் மாடலே, இதே தான் அன்னைக்கு தம்பி. ஸோ சங்கர் வந்து எனக்கு தம்பி கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆகும்போது அவனுக்கு ஒரு 10 வயசு 12 வயசு. என்னுடைய பையனாக தான் அவனை வளர்த்தோம். என்னுடைய மனைவியே அவன் ஒரு அம்மா ஸ்தானம் தான். அண்ணினே கூப்பிட மாட்டான், பேர் சொல்லி தான் கூப்பிடுவான். ஆனால் அவன் ஒரு பையன் ஸ்தானம் தான். இன்றைக்கி நேற்று இறப்பின் அவனுடைய இறுதி மரியாதை செய்யும் வரை அவன் பையன் தான் எங்களுக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ அவருடைய சம்பளம்லாம் எப்படி இருந்தது ஆரம்பத்தில் மேடைகள்? இல்லைண்ணே, பை டே 1ல் இருந்தே அந்த கிராஃபுக்குள்ளே நான் போனதில்லை. நீ சந்தோஷமாக இருக்கும் வரை நீ சந்தோஷமாக இரு, நான் உனக்கிட்ட வரமாட்டேன். உனக்கு ஏதாச்சும் ஒரு சிறு அழுத்தம் கஷ்டம்னா சொல்லு, வரவேன்னா. ஆனால் அவன் நேற்று இறக்கும் வரை என்னிடமிருந்து எந்த இதையும் அவன் எதிர்பார்க்கவில்லை. அன்பை மட்டும்தான் எதிர்பார்த்தான். நம்மளும் அவன்கிட்ட அன்பை மட்டும்தான் எதிர்பார்த்தோம். ஸோ அதில் வெரி கிளியர். ஏதாச்சும் சென்னை வந்து 2002 செட்டில் வரும் பொழுது அவன்கிட்ட சொல்லி அனுப்புனதாக தான், தம்பி அங்கே போகிற அவனுடைய வளர்ச்சி முழுக்க முழுக்க அவனுடைய வளர்ச்சி அவனுடைய மனைவி அவனுக்கு கொடுத்த உந்துதல். பேக் போனால் அந்த பொண்ணு தான் நின்னது. அதனால் அவங்களுடைய சந்தோஷங்கள், நான் என்னுடைய பாலிசி என்னுடைய நண்பர்களுக்கு பூரா தெரிஞ்ச விஷயந்தான் இது. சந்தோஷத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், துக்கம் கஷ்டம்னு வந்தால் என்னை கூப்பிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேக் போனால் வந்து நிற்பேன் அப்படின்னு. அவன் எனக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கல. கடைசியாக கொடுத்தது ஆஸ்பத்திரி கஷ்டம்தான், வேறு எந்த கஷ்டத்தையும் அவன் கொடுக்கல. ஒரு 3 நாள் அந்த ஆஸ்பத்திரி கஷ்டத்தை தான் கொடுத்தது, வேறு எதுவும் கொடுக்கல. பிரியங்கா அவர்கள் வந்து ரோபோ அவர்களுக்கு வந்து பேக் போனாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அவங்க 2 பேருக்குமான காதல் தகவல் வந்து உங்களுக்கு எப்போ தெரிஞ்சது? ஒரு மேடை நடன கலைஞர் எல்லாருக்கும் தெரிந்தது. அந்த மாதிரி அவங்களுக்கு வரையில் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் காதல் ஆரம்பித்து அவன் என்னுடைய ஆஃபீஸுக்கு தான் ஒரு நாள் மாலை கூட்டிகிட்டு வந்தான். எங்கள் மதுரையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பேப்பர் நிறுவனத்துக்கு தான் வந்தான். சக நண்பர்கள் இன்னும் அந்த நண்பர்கள்லாம் இருக்காங்க, சொக்கலிங்கம், மாதவன் அப்படின்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் இருக்கையில் தான் அவன் வந்து இந்த மாதிரியா பிரியாவை நான் லவ் பண்ணுறேன், திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்னு. நாங்கள் அந்த திருமணத்துக்கு முதல்ல ஒரு அழுத்தம் கொடுத்தோம், கொஞ்சம் பொறுத்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இவனுக்கு மேலே ஒருத்தன் இருந்தான் கல்யாணம் ஆகாமல். நம்ம சமூகத்தில் தம்பி பண்ணிவிட்டு அண்ணன் பண்ணுறதுங்கிறது, பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப சிரமம், கொஞ்சம் வெயிட் பண்ணினேன். இல்லை நான் பண்ணி அங்கே செட்டில் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன்னா, ரொம்ப சந்தோஷம், திருமணத்துக்கு வர முடியாது, வாழ்த்துக்கள் உண்டு அப்படின்னு அவனை வாழ்த்தி அனுப்பினோம். அன்றைக்கே போகல தான் சொன்னோம், தம்பி சந்தோஷமாரு, எங்கே இருந்தாலும் உன்னுடைய ஒவ்வொரு உயரத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்போம், பக்கத்தில் வந்து உன்னை தொந்தரவு பண்ண மாட்டோம், நீ சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம், சிரமம்னா நாங்கள் வருவோம்னா. அவனுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வளர்ச்சியிலையும் நம்மளுடைய பார்வையிலையும் பங்களிப்புலையும் அவன் தொடர்ந்து ட்ராவல் பண்ணான். குடும்பமும் சந்தோஷமாக வளர்ந்துக்கிட்டு இருந்தது. இப்போது அவங்களுடைய திருமணத்துக்கு வந்து வேறு யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணல, வீட்டில் யாருமே அப்ஜெக்ஷன் பண்ணல. ஒருத்தனுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்கும், சந்தோஷமாக இருந்து தான் பண்ணி வச்சு. பிரியங்காவினுடைய குடும்பங்கள் எப்படி இருப்பான்? அவங்க அம்மா, அவங்களுடைய தகப்பனார் வந்து ஒரு பழமை வாய்ந்த கம்யூனிஸ்டுவாதி, பாவலருடைய அந்த குரூப்பில் உள்ளவர். இளையராஜா. பிரியங்கா அப்பா வந்து சினிமா துறையை சார்ந்த பாவலருடைய உள்ள ஒரு அற்புதமான மனிதர். அவங்க தாயாரும் மிக அருமையானவங்க. அவங்க சினிமா துறையில் ஒரு காஸ்டியூமராக எல்லாரோடையும் ட்ராவல் ஆனவங்க அந்த காலகட்டத்தில். ஸோ அவங்களும் அந்த திரைத்துறையை சார்ந்த ஃபேமிலி தான் அவங்க. அது வெளியே வர தெரியாதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப பேருக்கு. ஒரு பாவலரோட ட்ராவல் பண்ணவர் அவங்க தகப்பனார். பெரிய விஷயம். அவங்க அவங்களுக்குள்ள ஏன் இந்த ஒரு கலை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு தம்பிக்கு ஏன் கேட்டிங்கன்னா, என்னுடைய அப்பாவுடைய அப்பா வந்து எம்கே தியாகராஜ பாகவதரோட ஒர்க் பண்ணார். அப்படிங்களா? அதாவது உங்களுடைய தாத்தா ஐயா செட்டிநாட்டில் ஐயா வந்து எம்கே தியாகராஜ பாகவதரோட ஒர்க் பண்ணார். கிட்டப்பாவுடைய மேடை நாடகங்களில் ஒர்க் பண்ணார். என்னுடைய மாமியா அவனுக்கு சொந்த அப்பாவுடைய அவங்க கேபி சுந்தரம்பாலோட இருந்து திருமணமே வேண்டாம்னு இருந்தவங்க. எங்களுடைய ஐயா மிகப்பெரிய மேடை நாடக கலைஞர், பாடகர் சுப்பையா செட்டியார்னு கேட்டிங்கன்னா தான் ஊர்லேயே தெரியும் அவர். அப்படிங்களா? ஆமாம், அவர் ஐஎன்ஏல இருந்தவர். ஸோ இந்த பிளட் எல்லாம் கீழே இருந்து அவர் ஐஎன்ஏல இருந்திருக்கு. ஐஎன்ஏல உள்ளவர், தாமரை பட்டயம் வாங்கினவர் அவர். காலமாயிட்டாங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு.
ஸோ இவங்களுக்கெல்லாம் உள்ள அந்த கலை டிஆர் மகாலிங்கத்தோட நாடகத்தில் பண்ணவர். சுருதி குறையாம பாடக்கூடிய அவர்னால அவர் பாடகர் சுப்பியா செட்டியார் தான் பேர். ஸோ அந்த பிளட்டு தான் கீழே அடித்தளத்தில் இருந்தது. இவன் தன்னுடைய திறமையால் அதை மேலே கொண்டாந்தான். இன்னைக்கு நான் திரைத்துறையில் இருக்கனாலும் அதுக்கு ஆர்ஜின் வந்து அங்கேருந்து வந்தது தான். பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதாவது பிரியங்கா அப்பா பாவலர் குரூப்ல வந்திருக்காங்க, அவங்களுடைய அத்தை வந்து கேபி சுந்தரம்மாவோட இருந்திருக்காங்க. இவர் வந்து உங்க தாத்தா வந்து டிஆர் மகாலிங்கம், தியாகராஜ பாகவதர் இவங்களுடைய அந்த கலை பயணத்தில் தொடர்ந்தவங்க. மிலிட்ரியில் டிஎன்ஏவுக்காக இவங்களுக்காக பண்ணவங்க. அவங்க ரோபோ சங்கருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு கலை பின்னணி இருந்திருக்கு அப்படிங்கறத யாருக்குமே தெரியாம இருந்திருக்கு. அவரும் பல இடங்களை பதிவு பண்ணவே இல்லை. சொல்லுவான் தாத்தா சொன்னது அப்படின்னு சொல்லுவான ஒழிய அந்த அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுனால அந்த இதுல வாய்ப்பு இல்லை. கலை பாரம்பரியங்கிறது அவச வீட்டில இருந்து வந்தது, நம்ம வீட்டில இருந்து வந்தது. அது அடுத்த டிராவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு மாறப்பட்டது. அதுதான் உண்மை. இங்கே இப்ப அந்த மேடை நாடகத்திலிருந்து இவர் வந்து திரைத்துறைக்கு அதாவது சின்ன திரைக்கு வர்றாரு. அது எப்போ நிகழ்ந்தது? ஸ்டேஜ் ஷோ பண்ணிக்கிட்டு இருந்தான் பிரியா மூலமாக, ஒவ்வொரு நண்பர்கள் மூலமாக. அதில் அண்ணன் கிங்காங்கண்ணனுடைய பங்களிப்பும் பிரேம்நாத்தனுடைய பங்களிப்பும் கொஞ்சம் கூட இவனுடைய வளர்ச்சியில். ஏன்னா அவங்க தான் முதல் காலகட்டங்களில் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க. பிரேம்நாத் தான் முதல்ல வாய்ப்பு கொடுத்தவர். கிங்காங்கண்ணன் தான் கொண்டு போய் லட்சுமண் சுருதியில் அறிமுகப்படுத்தினவர். அவங்களுக்குலாம் கிடைக்கும் வந்து என்ன ரோபோட லட்சுமண் சுருதியில் வந்து ஆடிஷன் இல்லாமல் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது 2002 2005 எந்த ஆடிஷனும் இல்லாமல் தம்பியை கூப்பிட்டதுக்கு அன்னை கிங்காங்கண்ணன் தான் போய் ரெஃபரன்ஸ் பண்ணது. நான் அவனை பார்த்தேன், அவன் ரோபோ டான்ஸ் பிரமாதமாக பண்ணுறான் அப்படின்னு கொடுத்தது. எனக்கு கிடைக்கும் இடங்களில் அதுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லி ஆகணும். இந்த இடத்துல அதுக்கு நான் நன்றி சொல்லணும். அப்படி ஸ்டேஜ் வகையில் தான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மிமிக்ரிங்கிறது இந்த மியூசிக் கச்சேரியில் ஒரு 10 நிமிஷம் ஊடால கொடுப்பாங்க. 85 90 இந்த காலகட்டத்தில் இசை கச்சேரி பிரபலியமாகி கல்யாணம் காதுகுத்து திருவிழாக்களில் நடக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பிரேக் வேணுங்கிறதுக்காக மிமிக்ரியை கொண்டாந்து ஆட் பண்ணுவாங்க. அது ஒரு 10 நிமிஷம் பண்ணுவாங்க. அதில் மனோர டைலாக்கு, எம்ஆர் ராதா சாருடைய டைலாக்கு இதெல்லாம் வரும். இதை வந்து அசத்த போவது யாருன்னு ஆரம்பிக்கையில் அந்த ஆடிஷனில் தம்பி உள்ளே போனான். அதில் டைட்டில் ரன்னராக வெளியில் வந்தான். வின்னராக வந்து கோவை குணா தம்பி வந்தாங்க. இவன் டைட்டில் வெளி காரணம் இவன் ப்ராப்பர்ட்டி வச்சு பண்ணதுக்காக தான். இல்லாட்டினா இவன் தான் வந்திருக்கணும். இந்த ரோபோங்கிற ப்ராப்பர்ட்டிங்கிறதுக்காக இங்கே மாற்றப்பட்டது. அதில் அசத்த போவது யாரில் இருந்தால் அவன் கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் சின்னத்திரை தான் அவனை உலகம் முழுவதும் கொண்டு போனது தமிழ் ரசிகர்கள்ட்ட. இவன் தன்னையும் அந்த மேடைக்கு தகுந்த மாதிரியே இவனை தன்னை அடுத்தடுத்து பரிமாணங்களுக்கும் மாற ஆரம்பித்தான். இப்போ இந்த நேரத்தில் வந்து குடும்பத்தினரை வந்து அவர் எப்படி அணுகரிக்கிட்டாங்க? இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்களா? இல்லாமா ஊரில் இருந்து யாரும் வந்து பார்த்தாங்களா? இல்லை இப்போ அந்த காலகட்டங்களில் நாங்கள் ஊரில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தோம். சிவாஜி சென்னையில் அவனுடைய ஒவ்வொரு நாளும் நடக்கிறத கான்வொகேஷன் கொடுப்பான். நம்ம டிவியில் பார்ப்போம். உறவுகள், நண்பர்கள், சொந்தங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. இவனுக்கு முழுக்க அந்த ஷோவுக்கு கூட்டிகிட்டு போகிறதோ, அவனுக்கு அடுத்த ஷோவை கனெக்ட் பண்ணி கொடுக்குறதோ, அடுத்த பெர்ஃபார்மருக்காக அவனை மாற்றுறதோ எல்லாமே அவனுடைய மனைவியினுடைய பங்களிப்பு தான். பிரியங்கா தான் அவனுடைய, ஏன்னா எந்த இடத்துலையும் ஒளிவு முறையும் இல்லாமல் சொல்லணும், உண்மை அதுதான். அவனுடைய வளர்ச்சியில் உறவாக அண்ணனா நம்ம பின்னாடி நின்னாலும் அவன் அந்த திரை உலகத்திலும் இத்தனை தமிழ் ரசிகர்கள்ட்டையும் அவனை கொண்டு போய் நிப்பாட்டினதுக்கு அவனுடைய மனைவி தான் காரணம். பிரியங்கா தான் சோல் அவன் தான் நிழலாக இருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போனான். அதுலேருந்து அடுத்து பெரிய திரைக்கு கொண்டு போனான். பெரிய திரையில் அடுத்தடுத்த பரிமாற்றங்கள் வந்தது. பெரிய திரைக்கு வரும்போது மரியாதைக்குரிய அத்துணை பெரிய நடிகர்களும் அவனுக்கு பெரிய வாய்ப்பை கொடுத்தாங்க. அதில் மறக்க முடியாத இடம் சார் தனுஷ் சார் மாறி தான் அவனுடைய கிராஃப்டில் வந்து ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போனது. சாருக்கு குடும்பம் சார்ந்து நன்றி சொல்லணும். இரங்கல் கிடைச்சோன்னா முதலா இரவு வந்து அவருடைய வருத்தத்தை பதிவு செய்துட்டு போனார். அதே மாதிரி தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டார் வந்து முதல் ஆளாக 11:55 வீட்டுக்கு கொண்டாந்தோம், 12:10 வந்து முதல் மரியாதை செய்து அவனுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுத்தது. ஸோ இந்த இடத்தில் அதே மரியாதைக்குரிய அமைச்சர்கள், நண்பர்கள் எல்லாரும் வந்தாங்க, திரையுலகினர் எல்லோருக்கும் குடும்பத்தின் சார்பாக நான் அண்ணனாக இருந்து நன்றி சொல்லணும். இப்போ இந்த மேடை நாடகத்திலேருந்து டிவிக்கு வந்தால், டிவியிலேருந்து சினிமாவுக்கு வந்தாங்க. இந்த நேரத்தில் வந்து அவங்க குடும்பத்துக்கான ஒரு பொருளாதார ரீதியாக அவருடைய வாழ்க்கை எப்படி முன்னேறிச்சுன்னு பார்க்குறீங்க? இல்லை, அடுத்தடுத்து அவனுடைய சம்பாத்தியத்தை அவன் மனைவி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி, கிராமங்களில் சொல்லுவாங்க கட்டிச்சுட்டு அந்த குடும்பம் இருந்துச்சுன்னு, சம்பாரிச்சதை கட்டிச்சுட்டேன், அந்த மாதிரி அதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. கரெக்டாக நிர்ணயிக்கப்பட்டது. சந்தோஷமாக இருக்காங்க, அதில் மாற்றம் இல்லை. இவர் வெளிநாடுகளுக்கெல்லாம் கலை நிகழ்ச்சிக்கு போயிருந்துருக்காரு. ஆனால் தம்பியுடைய வாழ்க்கையில் எங்கள்கிட்ட சும்மா கையில் உலகம் அப்படி சுற்றி காட்டுவான். இதில் ஏதாச்சும் ஒரு இடத்துல கையை வச்சு தோடு அப்படிமா
அந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படிமா. ஆமாம், அவன் கிட்டத்தட்ட இப்போ மேப்பில் தொடாத இடம் இல்லை. யூகேலேருந்து, யூஎஸ்லேருந்து, இங்கிட்டு ஏசியன்ஸ்லேருந்து. ஆமாம், ஸ்வீடனா, நார்வே. இது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. 2 நிகழ்ச்சியை அவன் அடிக்கடி பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பான். உள்ளே போகிறாங்க, எல்லாரையும் விட்டுட்டாங்க, இவனை மட்டும் நிப்பாட்டிட்டாங்க. எந்த நாட்டில்? நார்வேன்னு நினைக்கிறேன். சரி. ஏன்னா அவன் ஷார்ட் ஷீட்ஸ் போட்டு ஒரு மாதிரியா அங்கே போய் நான் தமிழ்லேருந்து வந்திருக்கேன், நடிக்க வந்திருக்கேன்னா ஒன்றுமே அவங்க அக்செப்டன்ஸ் ஆகலை. வெளியே அவங்களோட வந்த அந்த டீம்ஸு எல்லோரும் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. இவனை விடுற மாதிரியே தெரியல, ரிட்டன் தான் போகிறான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் வருது. அப்போ ரஜினி சாருடைய டைலாக்கை எடுக்கிறான், சிவாஜி டைலாக்கு. அதை எடுத்து பண்ணவனை தான் அவங்க அக்செப்டன்ஸே ஆகிறாங்க. ஸோ இதில் பெருமைக்குரிய விஷயம், சாருடைய புகழ் உலகம் பூரா பரவி இருக்குன்னு அந்த டைலாக் சிவாஜி 32 அந்த இதை அதெல்லாம் சொல்லுவான். அதே மாதிரியே யூஎஸில் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரல, யாருக்கு, டிடி மேடத்துக்கு, அவங்களோட ட்ராவல் ஆகி போகையில். சரி. இவன் போய் உட்காந்து இங்கிலீஷில் அவங்க சொல்கிறது இவனுக்கு புரியாமல், இவன் பேசுகிறது அவங்களுக்கு புரியாமல் கன்ஃபியூஸ் பண்ணி அந்த மாதிரி நிறைய குட்டிகள்டா பண்ணுவான். கூட இருக்க எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருக்கணுங்கிறதுக்காக ஆசைப்படுவான். இன்னும் சிறப்பாக பார்த்தீங்கன்னா மேடையில் இவன் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இன்னொருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணி பிடிச்சிருந்துச்சின்னா கையோட போய் 500,000 கொடுப்பான். அவங்கள மேடை கலைஞர்களை அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மேடை கலைஞர்களும் அவங்கவுங்க வீட்டில் அவன் ஃபோட்டோ வச்சு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. மதுரையில் அழகரடிங்கிற ஒரு சிட்டியில் அது ஒரு தெரு. அந்த தெருவில் பிறந்து அந்த தெருவிலே படித்து தன்னுடைய பள்ளி வாழ்க்கையை மதுரையில் தான் சேதுபதியில் பண்ணான், கிறிஸ்டின் ஸ்கூலில் பண்ணான், கல்லூரியை எஸ்எனில் பண்ணான். பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு தான் போவான், பஸ்ஸை ஓட விட்டுட்டு தான் ஏறுவான், நிற்கும்போது ஏற மாட்டான். அதுவும் படிக்கட்டில் ஏற மாட்டான், மின்கல பெட்டியில் தான் ஏறுவான். அந்த ஒரு பாக்ஸ் மாதிரியாக இருக்கும். ஆமாம், அதை திறந்து விட்டு அதில் தான் ஏறுவான், அதில் ஏறி தொங்கிக்கிட்டு தான் போவான். இந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கையில் குறும்புத்தனங்கள். இதை பூரா நினச்சி பார்க்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. மறுமா ரீகலெக்ட் பண்ணக்கூடிய இடமா தான் இந்த இடத்த நான் பார்க்குறேன். இல்லை, உலகம் பூரா சுற்றிட்டு வந்துட்டாருங்க. இடங்கள்னு பாஸ்போர்ட்டே கிட்டத்தட்ட 8-9 பாஸ்போர்ட் இருக்கும். அதிகமாக சுலோனுக்கு ஏன் போனேங்கிற அளவுக்கு இருக்கும். அந்தளவுக்கு சுலோனில் அவன் கச்சேரி பண்ணியிருப்பான். அதான் அந்த மாதிரியெல்லாம் நிகழ்வுகள் உண்டு வந்துட்டு. இந்த வாழ்க்கை தரம் உயர சில வேண்டாத பழக்கங்கள் அவர் விரும்பத்தகாத பழக்கங்கள் ஒட்டிக்கிட்டதாக பல விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுது. நீங்கள் ஒரு சகோதரராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நார்மலாக ஒரு தனி மனித வாழ்க்கைக்கும் ஒரு திரையுலகத்தில் உள்ள பிரபலமோ அல்லது அரசியல் உள்ள பிரபலத்துக்கோ உள்ளது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கும் உள்ள வித்தியாசம்தான். இங்கே செய்கிற தவறு தான் இங்கேயும் நடக்குது. இந்த தவறு இங்கே நின்றும் இந்த தவறு பெருசாக பிரபலிக்கப்படும். அந்த மாதிரியா தனி மனிதனில் எல்லார்ட்டையும் உள்ளது கொஞ்சம் போயிட்டு இருந்தது. அது காலத்தால் அந்தந்த இடங்களில் ட்ராவல் ஆகி கிராஸ் ஆகிடுவான். எல்லோருக்கும் உள்ளது தான் அது. அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பான். சில நேரத்தில் மனைவி கண்டிப்பாக அது ரொம்ப வேண்டாம் அப்படின்னு நம்ம கண்டிப்போம். சரிம்மா, அடுத்தது பயணம் சுற்றிகிட்டே தானே இருக்குது. யாரோட எங்கே ட்ராவல் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம்னு தெரியாது, அந்த ட்ராவல் போயிட்டே இருக்கோம். இல்லை, இலங்கையில் அவர் அந்த மஞ்சக்காமலை ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு பிறகுமா அது மது எடுத்துக்கிட்டதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. அது 95% கிடையாது. இல்லை, தவறான செய்தி தான். ஏன்னா அவன் மனைவி அவனுக்கு அந்த நோய் வந்ததுக்கப்புறம் அவள் சிங்கிளாக இருந்தால் போராடினான். நம்ம அங்கே ஊரில் தான் இருந்தோம். கோவிட்டுக்கு அப்புறம் அவள் சிங்கிளாக தான் இருந்து போராடி. எவ்வளோ காலம் இந்த மஞ்சக்காமலை பாதிப்பில் இருந்தார்? ஆனால் இயற்கையிலே மஞ்சக்காமலை ஒருத்தருக்கு இவனுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சின்ன வயசில் வந்தது. ஒரு 13-15 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஜாண்டிஸ் ஃபஸ்ட்டு தடவை. ஓ. அப்போ அவனுக்கு தமிழ் முறை பிரகாரம் ஒரு மருத்துவம் எடுத்து குணமளிக்கப்பட்டது. இவன் இந்த ரோபோ டான்ஸ் பண்ணையில் அதுக்கு உண்டான அந்த பவுடர் பூசுறது, அலுமினிய பவுடர் பூசுறது, அதை அழிக்கிறதுக்காக ஆயில், மண்ணெண்ணெய்லாம் போடுறது. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை. அவன் கிட்டத்தட்ட அவன் ஸ்டேஜ் ஷோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 15,000 ஸ்டேஜை கிராஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அடேங்கப்பா. அப்போ 15,000 மேடை அதில் பண்ணலாம். அவன் ஒரு முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் அந்த டான்ஸ் யாருமே பண்ணாத காலகட்டங்களில் அவன் பண்ணான். அப்புறம் இதை பார்த்து அடுத்தடுத்து சக நண்பர்கள் வரையில் இவன் அடுத்த ட்ராவலுக்கு போனதுனால இதை போட்டு நம்ம ஏன் பண்ணுவோம், அதை அவங்க பண்ணி அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுடைய வாழ்வாதாரம் வரட்டுமேன்ட்டு அதை விட்டுட்டான். ஸோ இவன் முதல்ல போடப்பட்ட காலங்களில் ஒரு 1000 ஸ்டேஜுக்கு மேலே அதை போட்டிருப்பான். அது ஒரு 2-3 மணி நேரம் தோலில் ஊறி இருக்கும். அதை கழுவணும், பெயிண்ட் பண்ணணும். இதனால அவனுக்கு ரிப்பீட்டட் ஆயிடுச்சான்னு தெரில. அதுதான் ரிட்டன் அவனுடைய உடம்பை பாதிச்சிச்சான்னு தெரியாது. சரிதான்னு சொல்ல முடியாது, பட் இருக்கலாம். நார்மலாகவே மஞ்சக்காமலைக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 அணுகள் தன்னுடைய பிளட்டில் உடைய செல்ஸில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பின் பாயிண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க மருத்துவத்தில். ஸோ நம்ம மருத்துவர் இல்லை, அதனால் அது சரியாக தெரியல, கிடைக்கப்பட்ட செய்தி.
அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன முள்ளு மாதிரி இருந்தாலும் ரிப்பீட்டட் ஆகுங்கிறாங்க. ஸோ இவனுக்கு அந்த முதல் தடவை வந்ததுக்கப்புறம் 2வது தடவை வந்தால் தான் ஒரு சிரமமான செய்தி. அந்த இடத்துல அவன் மனைவி வந்து உயிரை கொடுத்து போராடி தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போய் நக்கீரன் கோபால் சாருக்கு நன்றி சொல்லணும் குடும்பத்தின் சார்பாக. அவர் ஒரு மிகப்பெரிய வழிகளை சொன்னவர். இந்த இடத்துக்கு போய் இந்த மருத்துவத்தை எடு அப்படின்னு. ஒவ்வொரு நிகழ்வையும் டெய்லி காலையில் பேசி சாப்பிட்டியா மருந்து சாப்பிட்டியான்னு காலையில் கேட்பார். தினசரி கேட்பார் அந்த காலகட்டத்தில். ஸோ அதனால் அந்த மருத்துவம் கொடுத்த மருந்தாளுநர்களுக்கும் அதை வழிமுறைப்படுத்திய தம்பி ஒய்ஃபுக்கும் தான் அது மிகப்பெரிய பங்கு. மருந்து எடுத்துக்கிட்டாங்கிறது அடுத்தது. இந்த சம்பாதிப்பு வந்ததுக்கு பிறகு அவருக்கான குடும்பத்துக்கான என்னென்ன செட்டில்மெண்ட்டுகள்லாம் செய்துட்டு இருந்தாரு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஆரம்பத்துலேருந்து என்கிட்ட ஒரு பிரின்சிபல், தம்பி நீ நல்லா இரு, நான் உன்னிட்ட வரமாட்டேன், கஷ்டம்னா சொல்லி என்னால் முடிஞ்சதுக்கு வருவேன் அப்படின்னு. என்ன சம்பளம் வாங்கினா, என்ன கிராஃப்டில் இருந்தான், என்ன சேமித்தான், அதை எதையுமே கேள்வியாக நான் கேட்டுக்கிறதில்ல. பார்வை தான். வீடு கட்டியிருக்கான், ஃபேமிலி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படிங்கிறதான் அதனுடைய கண்டிஷன். என்னோட நாலேஜுக்கு கிடையாது, பார்வை தான். நான் எப்போவுமே என் பொண்ணு இப்போ சம்பாதிக்கிறேன், அவள்கிட்ட கூட கேட்க மாட்டேன் உன்னை என்ன சம்பளம் வாங்குறேன். இது என்னுடைய பர்சனலான அந்த பாலிசிலே நான்றது. அவனும் என்கிட்ட கேட்க மாட்டான் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஏதாச்சும் வேணுமான்னு. ஸோ எங்களுக்குள்ள அப்படி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கான அண்ணன் தம்பியை தான் நாங்கள். என்னோட எல்லா நிகழ்வுலையும் அவன் இருப்பான், அவனுடைய எல்லா நிகழ்வுலையும் நான் இருந்திருக்கேன் நேற்று வரை. அதுதான். அதனால் குடும்பம் ஓரளவு ஹாப்பினஸ் தான், அதெல்லாம் மாற்றம் இல்லை. ஏன்னா இவனை விட பொருளாதாரத்துறை மந்திரி அவன் மனைவி தான். அதனால் அவன் கண்டிப்பாக அதை காப்பாற்றிருப்பான். இந்த சம்பாத்தியம் வர்றது கேட்கல அப்படிங்கிறத விட வீடு வந்து கடனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இஎம்ஐ கட்டுற அந்த மாதிரி பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. எல்லாருக்குமே உண்டு, எனக்கும் இருக்குண்ணே. நான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு உட்காந்துருக்கேன், எனக்கு என்ன கடை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். இது எல்லாருக்கும் உள்ளதானே, எல்லாருக்கும் உள்ளதான். நான் இங்கே பேசிகிட்டு இருந்தாலும் எனக்கு என்னுடைய மனநிலை நாளை காலையில் இஎம்ஐ எனக்கு 21ஆம் பாஸ் பண்ணி ஆகணும். இன்றைக்கி இஎம்ஐ இல்லாத மனித வாழ்க்கை இல்லைங்கிற அளவுக்கு ஃபினான்ஸ் க்ரஷ் வந்து கொண்டாந்துருச்சு நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை கூட்டுறதுக்காக. இந்த இடத்துல நான் ஒரு தனிப்பட்ட மனிதனாக சொல்ல வேண்டிய கருத்து, தயவுசெய்து இஎம்ஐக்கு யாரும் போகாதீங்கன்னு தான் சொல்லுவேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப், என்னுடைய வருமானம் இன்றைக்கி இது கிராஸ் ஆகுது, அப்போ இதை செய்யலாம்னு நினச்சி ஒரு கமிட்டடுக்கு போகிறோம். ஆனால் அந்த கமிட்டட் நாளை காலையில் மறுக்கப்படுது, அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஆஃப்டர் கொரோனா லைஃப்பில் ரொம்ப பேரை மாற்றிருச்சு. இன்றைக்கி இந்த வருமானம் வருது, இதை கட்டிடுவோம், ஸோ ஒரு வீடை வாங்க காரை வாங்கன்னு நினைக்கிறோம், நாளைக்கு காலையில் வருமானம் மாற்றப்படுது. இயற்கை யாருக்கும் நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்கல. அதனால் மேக்ஸிமம் நமக்குள்ளே இருக்கிறத வச்சு போகிறது தான் பொதுவான வாழ்க்கைக்கு நன்றிங்க, என்னுடைய தனிப்பட்ட இது. ஆனால் பொதுவாக நான் ரோபோ சங்கரோட நானும் பேசி பழகிருக்கேன். ஆனால் எந்த இடத்துலையும் வந்து அவருடைய அந்த பொருளாதார நெருக்கடியாக இருக்கிற சூழலை காமிச்சுக்கிட்டதே கிடையாது. அவர் எப்பவுமே ஒரு பெரிய இப்போ கேள்வியிலையுமே தப்பு, பொருளாதார நெருக்கடி இருக்கானே தெரியாது, அதுதான் உண்மை. ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். நெருக்கடிங்கிறது பெருசாக எப்பவுமே ஹாப்பியாக இருக்காரு, எல்லாரும் வர்ற இடத்துல பூரா ஹாப்பியாக வச்சுக்கிறாரு, எங்கள்கிட்ட ஜாலியாக பழகிறாரு. மனநிலை தானே, பணம் காசை தாண்டிய சின்ன வயசுலேருந்து அப்படி தானே. ஆனால் அவனுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, ஃபேமிலியில் எல்லாருக்குமே உள்ளது. குடும்பத்தினுடைய பாரம்பரியமானோட இயற்கையினுடைய தன்மையில் தெரியலை. பணம் காசுங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி. இன்றைக்கி என்கிட்ட இருக்கும், நாளைக்கு அண்ணன்ட்ட போக மாறிட்டு இருக்கும். சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அதில் அவன் இன்னும் ஜாஸ்தியாக இருப்பான். எப்போவுமே அதை முகத்தோற்றத்தில் வெளியே கண்டுபிடிக்க முடியாது. அதான் சொல்கிறேன், எனக்கு நாளை காலையில் எவ்வளோ பிரச்சனைக்கு எனக்கு தெரியும், என்னகிட்ட என்ன இருக்குதுங்கிறது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். முகத்தில் அதை கொடுத்த என்னென்ன ஆக போகுது. அதான் சொல்கிறேன்ல, கஷ்டங்கிறது சுற்றி இருக்கவங்க, நம்ம என்னுடைய விஷுவலில் என்னுடைய கண் பார்வையில் இருக்கிறவங்க யாருமே சிரமமும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமே. அதே தான் அவனும் சுற்றி இருக்கவங்கள்ட்ட எதையும் காட்டிக்கிற மாட்டான். அவனுக்குள்ளே இருந்தாலும் அவன் மனைவிட்ட அவன் ஷேர் பண்ணலாம், ஏன்னா மனைவிங்கிற ஒரு கட்டாயம், ஏன்னா அவங்க சோல் பார்ட்னர். என்கிட்ட கூட இன்றைக்கி வர எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவன் சொன்னதில்லை. ஈவன் பிரச்சனை இருக்கானே தெரியாது, இருக்கு இல்லைங்கிறது அவனுக்கு தான் தெரியும். உங்களுடைய பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இது முழுக்க முழுக்க பிரியாங்கா தான் மனைவியை தான் எல்லாமே பார்த்துட்டு இருந்திருக்காங்கிற விஷயம் தெரியுது. அதாவது இப்போ நம்ம வீட்டில் பிறந்தான் வளர்ந்தாங்கிறது முதல் 25 ஆண்டுகள், 22 வருஷம், 22 வருஷம் வரை அவனுடைய வாழ்க்கைக்கும் 22 வருஷத்துக்கு அப்புறம் இங்கிட்ட ஒரு 22 வாழ்க்கைக்கும் அவனுக்கு 2 பார்ட்டு உண்டு. அந்த 2வது பார்ட்டு அவள் தான் முழு சோல், அதில் மாற்றுக்கிறது இல்லை. நம்ம அவனுக்கு வந்து ஆதரவாக கூட வந்து நிற்போம் அண்ணனா. நேற்றும் அதுதான் நம்ம செய்ய வேண்டியதை பண்ணோம் இந்த நேற்றும். இந்த சின்ன வயசில் உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத ஒரு அவர் பண்ண சேட்டைகள் எதுவும் ஞாபகம் இருக்கா, இல்லை நீங்கள் அந்த மாதிரி விளையாண்ட சம்பவங்கள் எதுவும் இருக்கா? எஸ், அவன் முழுக்க முழுக்க அவன் தாய்ப்பால் குடிக்கலை, அவன் பவுட்ரு பாலில் தான் அதிகமாக வளர்ந்தவன். அப்போ வந்து லாக்ஸோ அந்த மாதிரியா காலகட்டம், லாக்டோஜன் 78 79 தாய்ப்பால் கொஞ்சம் தாயார்கிட்ட
நிப்பாட்டிட்டு அவன் பவுடர் டின் தான். எங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு 10-20 பேர் உள்ளே இருப்பாங்க. அத்தை, சித்தி, அவங்க தான் இன்றைக்கி வர வளர்த்தவங்க. நேற்று அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க அவனுடைய கடைசி நிகழ்வுக்கு. அப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, நாள் நல்லா பல்கியாக இருக்கும். அப்போவே இங்கிட்ட ஓடுறான்னு ஒரு கயிறை போட்டு கட்டிலில் கட்டி விட்ருவாங்க. அவன் என்ன பண்ணுவான், அப்படி நகண்டு இதை வந்து ஒரு 7 மாதம் 9 மாதத்துக்குள்ளே நகண்டு கட்டில் இழுத்துக்கிட்டே போவான். ஸோ அவ்வளோ ஸ்டெமினா அவன்கிட்ட இருந்தது. எங்கள் தகப்பனார் விளையாட்டுக்காக பதிவு பண்ணுவார் சிரிச்சுக்கிட்டே, என்கிட்ட இருக்க சொத்தை அவங்க 3 பேர் கொடுத்துட்டு இவனுக்கு கொடுக்க தேவையில்லைடா, இவன் உங்கள்கிட்ட வாங்கிடுவான்டா அப்படிம்பாரு. ஒரு காமெடியான பதிவு. அந்த அளவுக்கு அவன் தனித்திறமையோட இறைவன் படைப்பில் இருந்தவன். அவன் கட்டில் இழுத்துக்கிட்டே போவான். பள்ளி நாட்கள்லையும் கல்லூரி நாட்கள்லையும் பயங்கர சேட்டை பண்ணுவான். விசில் அவ்வளோ அடிப்பான். விசில் வந்து பறக்கும். எங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வர வராது. அல்லது நமக்கு அது அந்த நாகரீகத்துக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். அவன் பிரமாதமாக பண்ணுவான். அந்த இதெல்லாம் அவன்கிட்ட அப்போவே அடுத்த கட்டத்தை பயணிக்க ஆரம்பித்தான். அப்படி இந்த கட்டில் இழுத்துக்கிட்டு போகிற அந்த குழந்தை தம்பி வந்து சீரியஸாக இருக்காருங்கிற விஷயம் எப்போ உங்களுக்கு கிடைச்சது? ஆனால் எப்போவுமே வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் கேஷுவலான ஒரு கான்வொகேஷன் இருக்கும். எப்படி பாருங்க, என்ன பண்ணுற, என்ன பண்ணிகிட்டு இருக்க, வேறு என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறியா, உடம்பு எப்படி இருக்குது, எந்த ஊர் போகிற, என்ன இதுன்னு ஒரு 2 நாளாச்சும் வாரத்துக்கு ஒரு தடவை கிராஷ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பயணம் நான் மாதத்துக்கு ஒரு 15 நாள் இங்கே இருப்பேன், 15 நாள் ஊரில் இருப்பேன். இந்த 15 நாள் இருந்தால் எப்படியும் 2-3 தடவை அவனை சந்திச்சிருவேன். ஏதோ ஒரு பாயிண்டில் வீட்டுக்கு வருவான், வெளியே எங்கேயோ ஒரு இடத்துல சந்திப்போம். சனிக்கிழமை வர்றேன், அவன்கிட்ட சனி ஞாயிறு திங்கள் அவன்கிட்ட நான் பேசலை. என்னுடைய வேலையின் பழுவில் போயிட்டுருக்கேன். பொண்ணுகிட்ட தான் அதிகமாக பேசுவான். என் பொண்ணுகிட்ட என்னடா சித்தப்பா பேசினாரு, இல்லை பேசலாம் டாடி அப்படின்பா. செவ்வாய்க்கிழமை காலையில் தான் மாப்பிள்ளை எனக்கு கூப்பிட்டு, அம்மாவுக்கு ஒரு அன்கண்டிஷனல் கொஞ்சம் ஒரு மாதிரியா உடம்பு ரொம்ப சிவியரான மனநிலையில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு 9 மணிக்கு இருக்கும் காலையில் செவ்வாய்க்கிழமை. நான் 10:45 ஜெம்முக்கு போயிட்டேன். போகையிலே அவன் ஒரு ஆழ்ந்த நிலைக்கு தூக்கத்துக்கு போயிட்டான் ஆல்மோஸ்ட். அதுதான் அவனை பார்த்து தரணும். பார்க்கும்போது ஒரு கிரிட்டிக்கல் ஒரு நிலையை தொட ஆரம்பிச்சிட்டான். கடைசியாக அவன் பேசினது ஒரு 10 நாள் இருக்கும். பெருசாக அன்னைங்கெல்லாம் பேச மாட்டான், பேர சொல்லையும் பேச மாட்டான். என்னப்பா, சரிப்பா, கூப்பிட்றேப்பா, இப்படி தான் அந்த வார்த்தை வந்து கட் பண்ணி தான் பேசுவோம். நீங்கள் அந்த பொசிஷனில் வந்து ரோபோ அவர்களை பார்க்கும்போது ஒரு பிரதராக வந்து ஊரில் இருந்த அந்த நினைவோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லணும்னு தோணுது? எப்படியாவது உங்கள் தம்பிக்கு பிளட் வாமிட் எடுத்து தான் போயிருக்கான். ஒரு சீரியஸ் ஸ்டேஜில் தான் இருக்காங்கிறது தெரியுது. இறைவா, மீண்டும் அவன் எந்திரிச்சு வரணும், அவன் குடும்பத்துக்கு வரணும், எங்கள் குடும்பத்துக்கு வரணும், பொது வாழ்க்கைக்கு வரணும். இந்த திரையுலகத்தில் இன்னும் அவன் நிறையா சாதிக்க, இவ்வளவு சாதிச்சிருந்தாலும் இன்னும் அவன் நினச்ச கேரக்டர் ஆர்டிஸ்டெல்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவான். என்னை பரிமாணமாக காமெடி ஆர்டிஸ்டே இல்லாமல் நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நிறையா ஃபோட்டோஷூட்லாம் பண்ணி எங்களுக்கு அனுப்புவான். ஸோ அந்த மாதிரி அவன் நிறையா இன்னும் சாதிக்கணும்னு, அதெல்லாம் தாண்டி அவன் உயிரோடு எந்திரிச்சிட்டு வந்தால் போதும், அந்த மனநிலைக்கு வரக்கூடிய கட்டாயம் வந்துருச்சு. ஸோ இது ப்ரேயர் தான். இதெல்லாம் தாண்டினா என்னுடைய பார்வையில் எப்படி பார்ப்பேன்னு கேட்டிங்கன்னா, எழுதி வைக்கப்பட்ட கணக்கு, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை கடந்து போகிறது தான் கொஞ்சம் காலங்களும் சிரமங்களும். அப்படித்தான் நான் எடுத்துக்கிறது. அதை அதாவது 2 விதமாக சொல்கிறாங்க. அதாவது உடம்புல பூசப்பட்ட அந்த சில்வர் பெயிண்ட்டு ஒரு காரணம், அதன் மூலமாகவும் உறுப்புகள் பாதிக்கப்படும் அப்படின்னு மருத்துவர்கள் சில பேர் சொல்கிறாங்க. 2வது அவருடைய அதீதமான அந்த மது எடுத்துக்கிட்டதும் காரணமாகவும் இந்த மாதிரியான நிகழ்ச்சி உள்ள இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதிகமான மதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியுமா ஏற்றுக்கொள்ள முடியாதான்னு தெரியல. பட்டு சாப்பிடுவான், அதில் மாற்றமே இல்லை. இந்த பெயிண்டாலையும் அவனுடைய ஆர்கன்ஸ் பாதிக்கப்பட்டதான்னு தெரியல. பட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒரு கடைசி ஒரு 15-20 ஆண்டுகள் தூக்கம் இருக்காது. ரொம்ப இரவு பூரா ஸ்டேஜ் இருக்கும். ஸ்டேஜ் காலத்தில் பண்ண காலத்தில் ஷோவே இரவு தானே, நைட் ஷோ தான் எல்லாமே. அப்போ ஒரு ஷோக்கு போகிறதுக்கு காலையில் ட்ராவல் பண்ணி போகணும். ஷோலே இவன் கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு மேலே தான் ஸ்டேஜுக்கு வருவான், முடிக்க 3 மணி ஆகும். இந்த மாதிரியே ஒரு காலகட்டத்தை அவன் கடந்தான். அதுக்கப்புறம் திரைத்துறைக்கு வரையில் ட்ராவலு, சின்ன திரைக்கு வரையில் ட்ராவலு, ஷோக்கு போகிறான். அவன் இறப்பின் 2 நாட்களுக்கு முன்னாடி வர ஷோ அட்டன் பண்ணியிருக்கான். திருச்சியில் தான் அவன் பண்ண கடைசி ஷோ. அப்படியா? ஆமாம். அவன் என்னெல்லாம் நேசித்தானோ அதெல்லாம் அவன் கடைசியாக ஒரு வாரத்தில் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கான். அப்படி தான் நான் இப்போ பார்க்குறேன் ரிமைண்டர். எப்படி? அவன் அதிகமாக நேசித்தது மேடை.
அவன் மேடை கச்சேரி ஸ்லோனில் போய் பண்ணிட்டு வந்தான், ம் திருச்சியில் பண்ணிட்டு வந்தான். ம் மக்களை மகிழ்வு திரைத்துறையை கடைசி நாள் அவன் ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பில் தான் மயங்கி விழுந்தது. சென்னையில் அவன் சொல்லுவான், நான் மக்களை மகிழ்விக்கிறது தான் என்னுடைய கடைசி ஆசையாக இருக்கணுமா. அதனால் அவன் வீட்டில் இருந்து கூட முடியலைன்னு அவனை கூட்டு போகல, படப்பிடிப்பில் தான் அவன் கடைசி நிமிஷம் வரை அவனுடைய நடிப்பில் தான் இருந்தான். அதே மாதிரியே ரொம்ப நேசிக்கக்கூடிய கமல் சாரை அவன் கடைசியாக பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினான். இளையராஜா ஐயாவுடைய ஃபங்க்ஷனில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் இளையராஜா ஐயா, ரஜினி சார், கமல் சார் இவங்கள்ட்டெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கினான். அப்போ அவனுக்கு இது நம்மளுடைய கடைசி தருவாய்க்கு போகிறோம்னு நினச்சானா, அவனுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு சொன்னிச்சா தெரியல. அவன் கடைசியாக நினைச்ச இவங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் அவனுக்கு கொடுத்துருந்தான். மனதில் ஆழமாக இருக்கக்கூடிய மேடையை அவன் அலங்கரித்தான், நடித்தான். ஏன்னா அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வரலையே, அங்கே இருந்தபடி அப்படியே ஆஸ்பத்திரி போனவன் தான், அப்படியே தான் வந்தான். ஸோ அவன் என்னெல்லாம் நினைக்கணும்னு நினச்சானோ அதை பூரா அவன் ஒரு கடைசி ஒரு வாரத்தில் அவன் தொட்டிருக்கான் எல்லாத்தையும். அந்த இறைவன் இவனுக்கு கொடுத்தானா, இவன் ஆழ்மனதை இவனை கூட்டு போச்சா தெரியல. இப்போ அப்படி தான் அதெல்லாம் நம்ம ரீகலெக்ட் பண்ணி பார்க்கணும். எல்லா பெரியவங்க மத்தியிலையும் ஆசீர்வாதம் வாங்கினான். அது அவனா வாங்கினானா, இயற்கையை வாங்க சொன்னிச்சானா தெரியல. ஆனால் அந்த களம் வந்து அவனை கூட்டு போயிருக்கு அந்த இடத்துக்கு பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அப்படி தான் பார்க்குறோம். மரியாதைக்குரிய கமல் சார் வீட்டுக்கு வரையில் எனக்கு என் நினப்பு அப்படி தான் இருந்துச்சு. சார் வந்து அவனுக்கு மரியாதை செலுத்தும் பொழுது என்னுடைய ஆழ் மனதில் அதுதான் தோணுச்சு. கமல் என்ன சொன்னார் அங்கே, ஏதாவது பேசினார்? வருத்தத்தை தான் பதிய வச்சார், அதுவும் முகத்தில் தான். ஏன்னா அவன் வந்து ரசிகனாகவே இருந்ததில்லை, பக்தனாகவும் இருந்ததில்லை, வெறியனாக தான் இருப்பான். கமல் சார் மேலே ஒரு வெறித்தனமாக தான் இருப்பான். அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும், என்னுடைய கல்யாண நாளுக்கும், திருமண நாளுக்கும் அவரை பார்க்கவே முடியலாலும் சண்டை போட்டு உள்ளே போய் பார்ப்பான். அது நான் அப்படி தான் பார்த்தேன். சாரை அன்னைக்கு சந்தித்தது அவனுடைய மனநிலை தான் கூட்டு போயிருக்கு. ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு வச்சு பார்க்கையில் அது சரியாக வருது. எல்லாம் இயல்பாக நடந்திருக்கு. இயற்கைக்கு இங்கே ஒன்றுமே எதிர்ப்பு சக்தியே கிடையாதுங்க. நீங்கள் நினச்சாலும் முடியாது, நான் நினச்சாலும் முடியாது. இயற்கைக்கு ஒத்து போகிறது தான் வாழ்க்கை. அவனுக்கு அந்த இயற்கை ஈஸியாக கிடைச்சிருக்கு. அன்றைக்கி அந்த ஐயாவுடைய ஃபங்க்ஷன் இல்லைன்னா இத்தனை பேரையும் அவன் தொடர்ந்து பார்க்க முடியுமான்னு தெரியாது. முதலமைச்சர் மேலேயும் அவனுக்கு தனிப்பட்ட பிரியம், அலாதையான பிரியம். அதனால தான் அவனுடைய இறப்புக்கு துணை முதலமைச்சரும் அமைச்சர்களும் காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு அவ்வளோ கொடுத்துருந்தாங்க தமிழக அரசுலேருந்து. இது எல்லாத்துக்கும் இந்த இடத்துல நான் அவனுடைய அண்ணனை நான் நன்றி சொல்லணும். அந்த ஊர்வலத்தில் வந்து பிரியங்கா அவர்கள் ஆடின நடனம் குறித்த ஒரு விவாதம் வந்து போய்கிட்டே இருக்கு. நீங்கள் எப்படி அதை அணுகுறீங்க? அது எல்லாரும் விவாதமாக பார்க்குறாங்க. நான் வந்து அவனுடைய ஆத்மாத்மான ஆசையாக தான் பார்க்குறேன். தம்பியுடைய ஆசைக்கு தான் அவன் ஆடினான். அங்கே போடப்பட்ட அவனை தூக்கிட்டு போயில நானே கமல் சார் பாட்டை போட்டு தான் கூப்பிட்டு போச்சுனேன். அந்த பேண்ட் வாத்தியக்காரங்கள்ட்ட முழுக்க கமல் சார் பாட்டை வாசிங்கன்னு. அவன் காதலை கேட்கட்டும், அவனுக்கு கேட்குதுன்னு தெரியாது, அவனுடைய இறுதி உருவத்தில் அந்த சாங் இருக்கணும்னு. இவங்க 2 பேருடைய வாழ்க்கையை ஆரம்பித்த இடமே நடனம் தான். அதனால தான் அவன் நடனத்தை இங்கே பதிவு பண்ணான். அது ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வை கண்ணாடி போடுறோமோ அப்படி தானே. அது மாதிரியா இப்போ எங்களை பொறுத்தவரை அவனுக்கு அவள் செய்த கடைசி ஆசை தான் அது ஒரு மரியாதை தான். கண்ணீர் அஞ்சலி. நடன மேடை நடனத்தில் வந்து காதல் ஆரம்பித்தது, அவர் மட்டும் பிரிஞ்சு போகிறாரு. அதே நடனத்தை பிரியங்கா அவர்கள் வந்து தன்னோட கணவனுக்கு வந்து ஆடுறாங்க. நடனம் மூலமாக தான் அவளுக்கு வந்து அவள் மரியாதை கொடுக்குறான். அப்படி தான் அஸ் ஃபேமிலியாவோ அல்லது அவங்களோட ட்ராவல் பண்ணவனா பார்க்குறேன். ட்ராவல் பண்ணாதவங்க பார்க்கையில் தான் அது ஒரு ஒவ்வொருத்தவங்களுடைய விமர்சனத்துக்கு வருது. இப்போ என்ன பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா வீட்டிலே 2 பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க சாங்கை போட்டு. நீ ஆடு, நான் ஆடுறேன், எனக்கு ஸ்டெப்புக்கு நீ கொடுக்க முடியும். இப்படி தான் அவங்க டே 1லேருந்து டே 20 வரை பெர்மனெண்ட்டாக இருக்கும். அதனால அவள் வந்து ஆழ் மனதில் அவளுக்கு தோண்டி இருக்குது கடைசி அவனுக்கு செய்யணும்னு. ஸோ அவனுக்கு இறுதி அஞ்சலியாக தான் விருப்பத்தோடு அவனுடைய சந்தோஷத்துக்கு தான் ஆடியிருக்கான். அவன் ஆழ் மனதில் அவன் சொல்லியிருப்பான் டான்ஸ் ஆடுன்னு சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி இந்த நிமிஷம் வரை சங்கர் இறந்துட்டாங்கிற மனநிலையில் குடும்பம் யாருமே இல்லை, அவன் என்ன இருக்கான் அப்படிங்கிற அந்த இதில் தான் அவள் பண்ணியிருக்கான். ஸோ அது வந்து அவனுடைய விருப்பம்தான். அவள் அந்த மரியாதையை அந்த வழியாக வெளிப்படுத்துகிறான், நடனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறான். நடனம் ஆடினது ஒரு குற்றமாக பார்க்கப்படுறது. ஆனால் நடனம் ஆடினவங்க ஒரு நடன கலைஞர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கல யாரும். எஸ், அவன் வந்து நடன கலைஞராக தான் வாழ்க்கையை ஆரம்பித்தான். இவனை சந்திக்கும் போது ஒரு மேடையில் தான் சந்திக்கிறான். அந்த மேடையினுடைய நிகழ்வில் தான் நான் பார்க்குறேன். அப்படி தான் அவன் வந்து அங்கே பண்ணியிருக்கணும் அப்படின்னு. இது மற்றவங்களுடைய பார்வையினுடைய வித்தியாசங்கள் வெவ்வேறையாக இருக்குது. இதுக்கு நம்ம அந்த இடத்துல அவங்களுடைய தனிப்பட்ட உணர்வுக்கு தான் மதிப்பளிக்க வேண்டியிருக்கு. நிறைவாக ஒரு கேள்வி சொல்லுங்கள். இப்போ நான் வந்து ரோபோ சங்கர், சரி, உங்களுடைய பிரதர்,
நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் சொல்கிறீங்க, என்னை பார்த்து சொல்லணும். நீங்கள் உங்களுடைய பழைய அந்த குட்டி தம்பி அந்த நிலையிலிருந்து இப்போ பிரிந்து போன அந்த ரோபோ சங்கர் கூட நீங்கள் ஒரு உரையாடுங்க, என் கூட பேசுங்க. அதாவது ரோபோ சங்கர்கிட்ட பேசுனீங்கன்னா என்ன பேசுவீங்க? தம்பி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ எனக்கு தம்பியாக வர வேண்டும். ஐ லவ் யூ. அவனுக்கு கடைசியாக அப்படி சொல்லி தான் முத்தம் கொடுத்தேன். அப்படியா? ஆமாம், ஃபயர் பண்ணையில் கடைசியாக சொல்லி தான் முத்தம் கொடுத்தேன். அப்படித்தான் அது. எனக்கு மறுஜென்மம் இருக்கான்னு தெரியாது, அவனுக்கு இருக்கான்னு தெரியாது. மீண்டும் ஒரு பிறப்பாக இருந்தால் அவன் எனக்கு தம்பியாக வர வேண்டும், நான் அவனுக்கு அண்ணனாக வர வேண்டும். இதுதான் உண்டு நாயகன். நன்றி அத்தனை பேருக்கும். தேங்க்யூ சார். நன்றி.